ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பதிவு போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா? சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு நான் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் கமெண்ட் கூட பண்ணியிருக்கீங்க. பதிவு கொஞ்சம் டைம் இல்லாதப்போ நான் போடாமல் இருந்தப்போ கூட நிறைய பேர் போடலை, அது எங்களுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பதிவுக்கு 2-3 பேர் கொஞ்சம் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க சொன்னது அந்த நட்சத்திரத்துக்கு இல்லை சந்திராஷ்டமம், இன்னொரு நட்சத்திரத்துக்கு தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அது சொன்னப்போ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது நிறைய பேர்த்துக்கு சந்திராஷ்டமம் எப்படி வருதுன்னு தெரியல. சரி, உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், சந்திராஷ்டமம் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழப்பம் வராது. அதாவது அஷ்டமம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? 8 அப்படிங்கிறது அஷ்டமம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் பிறந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுலா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஷ்டமி திதி அன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்ததுனால அது கோகுலாஷ்டமி. ஓகேங்களா? அந்த மாதிரி அஷ்டமி அப்படின்னா 8வது திதி. 8 அப்படிங்கிறதே அஷ்டமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது சந்திரன் அஷ்டம நட்சத்திரத்தின் மேலே போகும்போது அது அஷ்டமி. ஓகேங்களா? சந்திராஷ்டமி அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் போகும்போது அது அஷ்டமம். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களையும் 3 பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு செட் ஆஃப் நட்சத்திரம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கேதுவுடைய 3 நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்டார்டிங்காக வச்சு அஸ்வினி, அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை, குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம், சனியுடைய நட்சத்திரமான பூசம், புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம். அது ஒரு செட்டு அப்படி பிரித்து அதை மேஷ மண்டலம் அப்படின்னு ஒரு இடம் கொடுத்து மேஷ ராசியில் இருந்து கடக ராசி வரைக்கும் இந்த 9 நட்சத்திரங்களும் வரிசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் தொடங்கிறத சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிம்ம மண்டலத்தில் முதல் நட்சத்திரமாக கேதுவுடைய மகம் நட்சத்திரம் தொடங்கி கடைசி நட்சத்திரமாக விருச்சகத்தில் புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து திரும்பியும் அதே கேதுவுடைய மூல நட்சத்திரத்தில் தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் முதல் நட்சத்திரமாக கேதுவுடைய மூல நட்சத்திரம், 2வது நட்சத்திரம் சுக்கிரனுடைய பரணி, சூரியனுடைய உத்திராடம், அடுத்து சந்திரனுடைய திருவோணம், செவ்வாயுடைய அவிட்டம், ராகுவுடைய சதயம், குருவுடைய பூரட்டாதி, சனியுடைய உத்திரட்டாதி, புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தோட தனுர் மண்டலம் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் தொடங்கி ரேவதி நட்சத்திரம் முடிக்க இந்த 360 டிகிரிஸை சுற்றியும் இந்த நட்சத்திரங்கள் ஒரு பாதை மாதிரி அமைச்சு வச்சுருக்கோம். அந்த பாதையில் தான் சந்திரன் பயணிக்கும். ஓகேங்களா? அப்படி சந்திரன் பயணிக்கும் போது இந்த 27 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கோ அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருதோ அதுதான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஒரு நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி 1, பரணி 2, கிருத்திகை 3, ரோகிணி 4, மிருகசீரிஷம் 5, திருவாதிரை 6, புனர்பூசம் 7, பூசம் 8. ஓகேங்களா? சனியுடைய பூச நட்சத்திரம் 8வது நட்சத்திரம். அப்போது இந்த சந்திரன் 8வது நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தின் மேலே போகும்போது யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்.
புரிஞ்சதுங்களா? இதுதான் சந்திராஷ்டமம். பரணிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திரன் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த பரணியிலிருந்து 8வது நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது பரணிக்கு சந்திராஷ்டமம். கிருத்திகையோட 8வது நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது கிருத்திகைக்கு சந்திராஷ்டமம். புரியுதுங்களா? இந்த தலை, இதுதான் தலை. இந்த 1வது இடத்துல இருந்து 8வது இடத்துல சந்திரன் இருக்கும்போது இந்த ஆளுக்கு சந்திராஷ்டமம். புரியுதுங்களா? இதுதான் சந்திராஷ்டமமோ தவிர ராசியில் சந்திராஷ்டமம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சதுங்களா? உங்களுடைய 8வது ராசியில் சந்திரன் இருக்கும்போது இந்த ராசியில் இருக்க 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சந்திராஷ்டமம் வராது. புரிஞ்சதுங்களா? இந்த அஸ்வினிக்கு சந்திராஷ்டமம் எப்போ வரும்னா பூசத்தில் சந்திரன் இருக்கும்போது அஸ்வினிக்கு சந்திராஷ்டமம் வரும் 8வது நட்சத்திரத்தின் மேலே. புரிஞ்சதா? ராசின்றது வேற, நட்சத்திரம் அப்படின்றது வேற. 4 நட்சத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசி பார்க்கணுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 4 நட்சத்திரம் தான் குறிப்பிட்டு இருக்குமோ தவிர ராசி குறிப்பிடப்பட்டு இருக்காது. என்ன ராசியாக வேணாலும் அன்னைக்கு இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. லக்னம், திதி, நட்சத்திரம், நாள், இந்த விஷயங்களை பார்த்து தான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுமோ தவிர ராசி பார்த்து செய்யறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ராசிக்கு சொல்லப்படுற சந்திராஷ்டமத்தை கணக்கு எடுக்காதீங்க. அதில் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. ஒரு நட்சத்திரத்துக்கு அதனுடைய 8வது நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் போகும்போது தான் சந்திராஷ்டமமோ தவிர ராசிக்கும் 8வது ராசியில் சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டமம் கிடையாது. ராசின்றது ஒன்றுமே இல்லை, நட்சத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் உங்கள் தசாபுத்திகள் கணக்கு போடப்படுதோ தவிர உங்கள் ராசியை வச்சு கிடையாது. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய முதல் தசை. அப்போ நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தை கடந்து போகுதோ அதுதான் உங்களுக்கு தசாபுத்திகளாக வரும். புரிஞ்சதுங்களா? அதை விட்டுட்டு 8வது ராசி சந்திராஷ்டமம் நினச்சிட்டு அதில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு போடுறாங்க இல்லையா, அது உங்களுக்கு எந்த வித பலனையும் கொடுக்காது. அம்மா இன்னைக்கு இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லை இதுக்கு அப்படின்னு சொல்லி போடாதீங்க. உங்களுக்கு அது தெரியல, அதனால நீங்கள் அது போட்டுட்ருக்கீங்க. இப்போது சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதனுடைய பின்னாடி அதனுடைய 8 அந்த நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போது ரேவதி நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் போயிட்டுருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி 8வது நட்சத்திரம், அதுக்கு முன்னாடி, அதாவது இதை 8ன்னு வச்சுட்டு 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு போனீங்கன்னா இங்கே பூராடம் இருக்கும். ஓகேங்களா? ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம். ஏன்னா பூராடத்துடைய 8வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அந்த ரேவதியில் சந்திரன் இருந்தார் அப்படின்னா இதனுடைய 8ல் சந்திரன் இருக்கார். அந்த நேரத்தில் நமக்கு சில பல அந்த நட்சத்திரம் யாருடையதோ அந்த கிரகத்தின் வாயிலாக நமக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஓகேங்களா? இதுதான் சந்திராஷ்டமமோ தவிர ராசிக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. நீங்கள் ராசியில் வேணால் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இப்போது மேஷ ராசியில் விருச்சகத்தில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா மேஷக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம், மேஷத்தில் இருக்க நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம்னு கணக்கு போட்டிங்கன்னா அவங்க யாருக்குமே 8 அங்கே சந்திரன் வராது. ஓகேங்களா? அதனால சித்திரம்தான் நமக்கு பேஸ், ராசி பேஸ் கிடையாது. ராசி அப்படின்றது நமக்கு 30 டிகிரிகளாக பிரித்து லக்னம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்கிறதுக்காக வந்தது தான் ராசி. அது பாடத்திட்டம். ராசின்றது பாடத்திட்டம். உங்களுடைய லக்னத்தில் இருந்து தான் உங்கள் கட்டம் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ராசி கட்டத்தை வச்சு சொல்லப்படுற எந்த பலனுமே சரியான பலன் கிடையவே கிடையாது. உங்கள் நட்சத்திரத்தின் வச்சு சொல்கிற பலன் அதுவுமே 10% தான் உங்களுக்கு வேலை செய்யும். புரிஞ்சதுங்களா? உங்களுடைய கட்டம், உங்களுடைய லக்னம் எதுவோ அங்கிருந்து தான் உங்களுக்கு 1, 2, 3ன்னு 12 கட்டங்களும் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ராசியை வச்சு சொல்கிறதையே நம்பிட்டு தப்பாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.